நீதிமன்றம் செல்லாமல் அரசு நிலங்களில் உள்ள ஆக்கிரமிப்பு அகற்ற செலவில்லாத எளிய வழி. அரசாணை எண் 540. ஆக்கிரமிப்பு அகற்ற செலவு குறைந்த வழி. அரசாணை எண் 540. நீர்நிலைகள், குளம், குட்டை, ஏரி போன்ற அரசு நிலங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற சென்னை உயர் நீதிமன்ற வழிகாட்டுதல் படி அரசு ஆணை 540 வெளியிடப்பட்டுள்ளது. 1. ஆக்கிரமிப்பினை அகற்ற கோரும் மனுவை வட்டாட்சியரிடம் கொடுக்க வேண்டும். வட்டாட்சியர் 60 நாட்கள் கால கெடுவிற்குள் ஆக்கிரமிப்பினை கண்டறிந்து ஆக்கிரமிப்பு அகற்றல் பணியை செய்து முடிக்க வேண்டும். 2. முதலாவது மேல்முறையீடு. கோட்டாட்சியரிடம் காலக்கெடு 30 நாட்கள் கால கெடுவிற்குள் ஆக்கிரமிப்பு அகற்றல் பணியை செய்து முடிக்க வேண்டும். வட்டாட்சியர் பதிலில் திருப்தி இல்லை என்றால் அல்லது 60 நாட்களில் ஆக்கிரமிப்பினை அகற்ற தவறினால் கோட்டாட்சியரிடம் மேல்முறையீடு செய்யலாம். 3. சீராய்வு மனு. மாவட்ட வருவாய் அலுவலரிடம் காலக்கெடு 30 நாட்கள் கால கெடுவிற்குள் ஆக்கிரமிப்பு அகற்றல் பணியை செய்து முடிக்க வேண்டும். கோட்டாட்சியர் பதிலில் திருப்தி இல்லை என்றால் அல்லது 30 நாட்களில் ஆக்கிரமிப்பினை அகற்ற தவறினால் மாவட்ட வருவாய் அலுவலரிடம் சீராய்வு மனு செய்யலாம். 4. ஆலோசனை குழு. மாவட்டாட்சியர் 5. வட்டாட்சியரிடம் மனு கொடுத்தவுடன் முடிந்தவரை நேரில் கொடுப்பதை தவிர்க்கவும். ஒப்புகை அட்டையுடன் கூடிய பதிவு அஞ்சல் சிறந்தது. மனுவின் பதிவு எண் கேட்டு தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் மனு செய்யவும். 60 நாட்கள் கால கெடுவில் வட்டாட்சியர் திருப்தியான நடவடிக்கை எடுத்து ஆக்கிரமிப்பை அகற்ற தவறினால் அல்லது கொடுத்த பதில் திருப்தி இல்லை என்றால் உடனடியாக 61ஆம் நாளே மேல்முறையீடு செய்யவும். 6. கூடுதலாக ஷெய் மனு தொடர்பான முழு கோப்பு நகல்களையும் அலுவலக கோப்பு குறிப்புகள் உட்பட வட்டாட்சியர் அலுவலகத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் மனு செய்து கோரவும். 7. வருவாய் கோட்டாட்சியரிடம் மேல்முறையீடு மனு கொடுத்தவுடன் முடிந்தவரை நேரில் கொடுப்பதை தவிர்க்கவும். ஒப்புகை அட்டையுடன் கூடிய பதிவு அஞ்சல் சிறந்தது. மேல்முறையீடு மனுவின் பதிவு எண் கேட்டு தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் மனு செய்யவும். 8. 30 நாட்கள் கால கெடுவில் வருவாய் கோட்டாட்சியர் திருப்தியான நடவடிக்கை எடுத்து ஆக்கிரமிப்பை அகற்ற தவறினால் அல்லது கொடுத்த பதில் திருப்தி இல்லை என்றால் உடனடியாக 31ஆம் நாளே சீராய்வு மனுவை மாவட்ட வருவாய் அலுவலரிடம் செய்யவும். கூடுதலாக ஷெய் மனு தொடர்பான முழு கோப்பு நகல்களையும் அலுவலக கோப்பு குறிப்புகள் உட்பட வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் மனு செய்து கோரவும். 9. மாவட்ட வருவாய் அலுவலரிடம் சீராய்வு மனுவை கொடுத்தவுடன் முடிந்தவரை நேரில் கொடுப்பதை தவிர்க்கவும். ஒப்புகை அட்டையுடன் கூடிய பதிவு அஞ்சல் சிறந்தது. சீராய்வு மனுவின் பதிவு எண் கேட்டு தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் மனு செய்யவும். 30 நாட்கள் கால கெடுவில் மாவட்ட வருவாய் அலுவலர் திருப்தியான நடவடிக்கை எடுத்து ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும். ஷெய் மனு தொடர்பான முழு கோப்பு நகல்களையும் அலுவலக கோப்பு குறிப்புகள் உட்பட மாவட்ட வருவாய் அலுவலர் அலுவலகத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் மனு செய்து கோரவும். 10. இதனிடையே முதல்வர் தனி பிரிவு, மாவட்டாட்சியர், மாவட்ட வருவாய் அலுவலர், கோட்டாட்சியர், வட்டாட்சியர், வருவாய் அலுவலர், கிராம நிர்வாக அலுவலர் உள்ளிட்ட அனைவருக்கும் தொடர்ந்து கோரிக்கை மனு அரசு ஆணை 540 குறிப்பிடாமல் கொடுங்கள். கோரிக்கை மனுக்களில் அரசாணை எண் 540 கட்டாயம் குறிப்பிடக்கூடாது. 11. கோரிக்கை மனுக்களை வருவாய்த்துறை மட்டும் அல்லாமல் தொடர்புடைய மற்ற துறைகளான உள்ளாட்சி, பொதுப்பணித்துறை, வேளாண்மைத்துறை, காவல்துறை அலுவலகங்களுக்கும் கீழ் இருந்தது மேலே வரை உள்ள அனைத்து அலுவலகங்களுக்கும் மனுக்களை அனுப்பி வையுங்கள். 12. பின்னர் இந்த கோரிக்கை மனுக்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை விபரத்தை தகவல் அறியும் சட்டத்திலும் கேளுங்க. 13. அரசாணை எண் 99 இன் படி 3 நாட்களில் ஒப்புகை சீட்டு மற்றும் 30 நாட்களில் பதில் ஆகியவற்றை மனுக்களை அனுப்பிய 30 நாட்கள் கழித்த பின்னர் தகவல் உரிமை சட்டத்தில் கேளுங்கள். 14. அரசாணை எண் 99 படி செயல்பட தவறிய பொது ஊழியர்கள் மீது 17 ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க கோருங்கள். 15. அரசாணை எண் 540 இல் மனு செய்ய, மேல்முறையீடு மனு செய்ய, சீராய்வு மனு செய்ய, நினைவூட்டல் கடிதம், கோரிக்கை மனு, புகார் மனு ஆகியவற்றிற்கு கட்டணம் கிடையாது.
16 கிராம ஊராட்சி பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி போன்ற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒப்படைக்கப்பட்ட சொத்துக்களை உரிய உள்ளாட்சி சட்ட அதிகாரங்களை பயன்படுத்தி உள்ளாட்சி அமைப்புகளை அகற்ற அதிகாரம் உள்ளது. அரசாணை எண் 540 வட்டாட்சியர் உள்ளாட்சி அமைப்புகளை உள்ளாட்சி சட்டப்படி ஆக்கிரமிப்பினை அகற்ற வழிகாட்ட வேண்டும். உத்தரவு கொடுக்க வேண்டும். 17 பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, வனத்துறை, ரயில்வே போன்ற துறைகளில் ஒப்படைக்கப்பட்ட சொத்துக்களை உரிய சட்ட அதிகாரங்களை பயன்படுத்தி அவர்களை அகற்ற அதிகாரம் உள்ளது. அரசாணை எண் 540 வட்டாட்சியர் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த சட்டப்படி ஆக்கிரமிப்பினை அகற்ற வழிகாட்ட வேண்டும். உத்தரவு கொடுக்க வேண்டும். 18 ஆக்கிரமிப்பினை அகற்ற சிறப்பு சட்டம் இல்லாத கல்வித்துறை, நூலகம், வேளாண்மை துறை, கூட்டுறவுத்துறை போன்ற துறைகளுக்கு சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த சொத்துக்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை தமிழ்நாடு நில ஆக்கிரமிப்பு அகற்றல் சட்டப்படியும் அரசாணை எண் 540 வட்டாட்சியர் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த சட்டப்படி ஆக்கிரமிப்பினை அகற்ற வேண்டும். 19 ஆக்கிரமிப்பு அகற்றல் நடவடிக்கைகளுக்கு வட்டாட்சியர் காவல்துறை பாதுகாப்பு கோரி பெற்றுக் கொள்ள வேண்டும். 20 ஆக்கிரமிப்பு அகற்றல் தொடர்பான செலவுகளை சொத்துக்கு சம்பந்தப்பட்ட துறை செய்ய வேண்டும். வட்டாட்சியர் வழிகாட்ட வேண்டும்.